ஏய் நானும் இருக்கேன், நானும் இருக்கேன், நானும் இருக்கேன். இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இப்ப புதுசா கிளம்பி இருக்கிறவர் தான் நம்ம சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார். இவர் உண்டு, இவர் வேலை உண்டுன்னு இருந்தவர, இப்போ யாரோ சிலர் மகிழ்ச்சி அடைய, சிலர் தூண்டுதலின் பெயர்ல தமிழக வெற்றி கழக தலைவர் புரட்சி தளபதி விஜய பத்தி தப்பு தப்பா பேசிட்டு வராரு கொஞ்ச நாளா. இதுல என்ன வேடிக்கைனா, தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிச்சு நிர்வாகிகள் நியமனம் செஞ்சு பல பொதுக்கூட்டங்கள் நடத்தி மக்கள் மனசுல நீங்கா இடம் பிடிச்சிருக்காரு நம்ம விஜய். ஆனா இவரை ஒரு அரசியல் தலைவரா என்னால ஏத்துக்க முடியாது. அவருக்கு அரசியல் தெரியாது. அவரை பத்திரிகையாளர்களை சந்திக்க சொல்லுங்க. இப்படியெல்லாம் சொல்லிட்டு வராரு நம்ம சரத்குமார். உங்களை யாரு சாமி எங்க தலைவரை அரசியல் தலைவரா ஏத்துக்க சொன்னது? நீங்க ஏத்துக்கலைனா விஜய் அரசியல் தலைவர் இல்லைன்னு ஏதாவது சட்டம் இருக்கா என்ன? தன்னாட்சி பெற்ற தேர்தல் ஆணையமே தமிழக வெற்றி கழகத்தின் பெயரை பதிவு செய்து அதன் தலைவர் விஜய் அப்படின்னு கூறியாச்சு. இல்ல தெரியாம தான் கேக்குறோம். ஏன் இந்த முறை தேர்தலை நீங்க போட்டியிடலையா? இல்ல எந்த கட்சியும் உங்களை பிரச்சாரத்துக்கு கூப்பிடலையா? இல்ல பட வாய்ப்புகள் இல்லையா? இல்ல உங்களுக்கு மார்க்கெட் போயிடுச்சா? ஏன்னா வேலை வெட்டி இல்லாம இருந்தாதான் இந்த மாதிரி யார பத்தி புரளி பேசலாம், யாருக்கு ட்விஸ்ட் அடிக்கலாம், யாருக்கு பின் அடிக்கலாம் அப்படியெல்லாம் யோசிக்க தோணும். ஏய் நானும் இருக்கேன், நானும் இருக்கேன், நானும் இருக்கேன் அப்படின்ற பாணியில விஜய அரசியல் தலைவரா ஏற்க முடியாதுன்னு சொல்ற சரத்குமார், ஏத்துக்கிட்டா எங்களுக்கு என்ன, ஏத்துக்கலனா எங்களுக்கு என்ன? புரட்சி தளபதிய மக்கள் ஏத்துக்கிட்டாங்க, அத மக்கள் தேர்தல்ல வெளிப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்றாங்க தமிழக வெற்றி கழகத்தினர். அப்புறம் நீங்க கூப்பாடு போட்டா அதுக்கு நாங்க பொறுப்பு இல்ல. சரி போனது போது, 10ஓட 11 அதோட நீங்க ஒண்ணா இருந்துட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க நம்ம தமிழக வெற்றி கழகத்தினர்.